students, today's session is 12th standard office management and secretaryship. We are going to learn about introduction to the management session. First we are going to see about the choose the correct answer. These all are the textual question answers. Dash is the art of getting things done through others. You guess the answer? It's a management. Management is a getting things done through others. Second question, management is a dash activity. It's a group activity. Third one, dash is the basic function of management. ஸோ அதாவது மேனேஜ்மெண்ட்டில் எது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, எது ரொம்ப ரொம்ப பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன். ஃபோர்த் ஒன், த ரோல் ஆஃப் த லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட் டேஷ். மேனேஜ்மெண்ட்டோட லோவர் லெவல் என்ன அப்படின்னாக்க சூப்பர்விஷன். இதை பற்றிலாம் வந்து நம்ம கொஷின் ஆன்சர்ஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன், த டேர்ம் போஸ்ட்காப் இஸ் காயின்டு பை டேஷ். அதாவது போஸ்ட்கார்ட் அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம், ஃபுல் ஃபார்ம் வந்து ப்ரீஃபாக நம்ம கொஷின் ஆன்சர்ஸில் பார்க்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்து லூதர் கிளிக். சிக்ஸ்த் ஒன், அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கன்சர்ன்டு வித் டேஷ் whereas management is concerned with. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் மெயின் ஒர்க் வந்து பிளானிங், ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷனில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் மெயின் ஒர்க் என்ன அப்படின்னாக்கா டூயிங். மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ். மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட். நவ் வெரி ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இட் இஸ் அ கண்டினியூஸ் அண்ட் நெவர் எண்டிங் ப்ராசஸ். இதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்க இது எப்பயுமே வந்து கண்டினியூட்டியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து எண்டே ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு ஆர்கனைசேஷனில் நம்மளோட பர்சன்ஸ் வந்து அங்கேருந்து ரிட்டையர் ஆனாலோ இல்லை வந்து அவங்க வாலண்டரியாக வந்து ரிட்டையர் ஆனாலும் சரி, பட் அந்த மேனேஜ்மெண்ட்டோ அந்த ஆர்கனைசேஷனோ என்றைக்குமே வந்து ஸ்டாப் ஆகாது. அதனால தான் மேனேஜ்மெண்ட்டை வந்து நெவர் எண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் அ குரூப் ஆக்டிவிட்டி. ஆப்வியஸ்லி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. ஏன்னா சிங்கிள் பர்சனால் ஹோல் ஆர்கனைசேஷனையும் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அதனால தான் வந்து குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், டிஃபைன் மேனேஜ்மெண்ட். இப்போ டெஃபினேஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும், பட் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது ஈஸியாக எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹென்ரி ஃபயோல் அப்படின்ற பர்சனோட டெஃபினேஷன். ஸோ இதில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னாக்கா டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட் அப்படின்னா வந்து ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ஃபோர்காஸ்ட். நெக்ஸ்ட் டு பிளான் அப்படின்னா வந்து ஃபியூச்சருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் வைஸாக அவங்க பிஃபோராகவே பிளான் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டு ஆர்கனைஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒர்க்ஸையும் வந்து இது இந்தந்த தேதியில் பண்ணணும், இந்தந்த பர்சன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டு கமாண்ட் அப்படின்னா ரூல் போடுற மாதிரி, அதாவது இந்தந்த ஒர்க்ஸை இவங்க தான் பண்ணணும், யார் எப்பப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் டு கோஆர்டினேட் அப்படின்னு என்ன அப்படின்னாக்கா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மேனேஜ்மெண்ட்டுன்றது குரூப் ஆஃப் ஒர்க்ஸ். ஸோ அப்போ எல்லாருமே குரூப்பாக ஜாயின் பண்ணி தான் அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. அதனால கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் டு கண்ட்ரோல், அதே மாதிரி அந்த ஒர்க்கை ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் தேவை. ஸோ அந்த பர்சன் தான் வந்து மேனேஜர். அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் ஹோலாக வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்? ஸோ உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா வந்து ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு ஆஃபீஸோ இல்லை ஒரு சின்ன கடையோ எதாக இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஒர்க்ஸை வந்து சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸில் பண்ணுவாங்க. சிஸ்டமேட்டிக் அப்படின்னா வந்து ஒரு ஆர்டர் வைஸ் அவங்க இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் வந்து அந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஒரு ஆர்கனைசேஷனில். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னாக்கா வந்து பிளானிங், டெசிஷன் மேக்கிங், ஆர்கனைசிங், ஃபோர்காஸ்டிங். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாத்துலேயுமே வந்து பிளானிங் தான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டண்ட். ஸோ பிளானிங்கில் வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க, டெசிஷன் மேக்கிங் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீஃபாக வந்து அடுத்த கொஷின் ஆன்சர்ஸ் அது லாங் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி வரும்போது பார்க்கலாம். இது வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் மட்டும்தான். நீங்கள் இந்த அளவுக்கு எழுதினாலே வந்து போதும். இதெல்லாம் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி எழுத போகிறீங்களோ அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். வாட் ஆர் த 3 levels ஆஃப் மேனேஜ்மெண்ட்? ஸோ இதில் மேனேஜ்மெண்ட்டில் வந்து 3 levels இருக்குது. டாப் மேனேஜ்மெண்ட், மிடில் மேனேஜ்மெண்ட்,
lower management. ஸோ இப்போ டாப் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் இருப்பாங்க அப்படின்னாக்க டைரக்டர்ஸ், செக்ரட்டரி, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அவங்கெல்லாம் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். மிடில் மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்ன ஒர்க்னா எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க், அதாவது இப்போது இந்த டாப் லெவலில் பண்ண பிளான்ஸையோ இல்லை பாலிசிஸையோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க். தேர்ட் ஒன் வந்து லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட். லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டை வந்து எப்பயுமே வந்து சூப்பர்வைசரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன அப்படின்னா நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்கூல்ஸில் வந்து டாப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா நம்ம ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட், பிரசிடென்ட், செக்ரட்டரி இவங்களெல்லாம் வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒர்க்ஸை கொடுப்பாங்க. ஸோ அந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் அதாவது அவங்க பண்ண பிளான், அந்த நம்மளோட ஸ்கூல் செக்ரட்டரி அவங்க பண்ண பிளானை வந்து இப்போ யார் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா அந்த மிடில் லெவலில் இருக்கிற ஹெச்எம்ஸ் தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க, அந்த பிளான்ஸை வந்து டீச்சர்ஸ் கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. பட் டீச்சர்ஸ் வந்து சூப்பர்வைசரி லெவல் மேனேஜ்மெண்ட் மாதிரி. ஸோ அப்போ அந்த டீச்சர்ஸ் கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணும்போது டீச்சர்ஸ் வந்து யார்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட சபார்டினேட். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். ஸோ இதெல்லாம் பற்றி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டீட்டெயிலாக வந்து லாங் ஆன்சரில் பார்ப்போம். இதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த வெரி ஷார்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் இந்த 5 பாயிண்ட்டை மட்டும் எழுதினா போதும், நேம் மட்டும், நோ நீட் டு எக்ஸ்பிளைன். ஹூ இஸ் த மேனேஜர்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மேனேஜர் அப்படின்ற பர்சன் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டை ரன் பண்ணுறவங்க தான் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்களோட ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அந்த மேனேஜரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்க மெயினாக வந்து அந்த ஆஃபீஸில் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த மேனேஜரோட ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பிளானிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் அந்த மேனேஜரோட ஒர்க்காக இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க பண்ணணும். பிளானிங் அப்படின்றத வந்து டாப் லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவாங்க, இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோட ஒர்க் யார்கிட்ட இருக்குது, மேனேஜர் கிட்ட தான் இருக்குது. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இந்த மேனேஜ்மெண்ட்டை 3 லெவல்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். டாப் லெவல், மிடில் லெவல், லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட். ரைட் எனி 2 ரோல்ஸ் ஆஃப் மேனேஜர். நான் வந்து மொத்தம் 9 ரோல்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து லாங் ஆன்சரில் பார்ப்போம். இப்போ வந்து ஈஸியாக வந்து 2 ரோல்ஸ் மட்டும் எடுத்து சூஸ் பண்ணி இதில் போட்டிருக்கேன். அந்த 2 ரோல்ஸ் என்னென்ன அப்படின்னாக்கா டு சூப்பர்வைஸ் அப்படின்னா வந்து இந்த மேனேஜரோட மெயின் ரோல் என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸோட ஒர்க்கை வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். அவங்க யார் யார் எந்தெந்த ஒர்க்கை எந்தெந்த டைமில் முடிக்கிறாங்க, அவங்க கரெக்டாக முடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒர்க்கை வந்து இந்த மேனேஜர் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து டு ஆக்ட் ஆஸ் எ லீடர். ஏன் அப்படி லீடர்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மேனேஜரோட ஒர்க் என்ன அப்படின்னாக்கா அந்த ஒர்க் பண்ணுற கீழே இருக்கிற சபார்டினேட்ஸை வந்து லீட் பண்ணணும். ஸோ லீட்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒருத்தவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸை வந்து வழி நடத்தணும், அதுதான் வந்து லீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எல்லா மேனேஜர்ஸ்க்குமே அந்த லீடர் ரோல் இருக்கும். அதே மாதிரி தே ஹாவ் டு கோஆர்டினேட் த ஒர்க்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ். அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு மட்டும் பண்ணாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க்லாம் வந்து அவங்களோட இன்டர் கனெக்டடாக இருக்கும். அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸையும் வந்து அந்த மேனேஜர் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து டு ஆக்ட் ஆஸ் அ லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபைனல் ஷார்ட் ஆன்சர், வெரி ஷார்ட் ஆன்சர். இந்த 8th கொஸ்டினில் நான் ஆல்ரெடி 1 மார்க்கில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. லூதர் கிளிக் அப்படின்றதுல வந்து போஸ்ட் காப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட எக்ஸ்பிளனேஷன் இப்போ சொல்கிறேன். P ஃபார் பிளானிங், O ஃபார் ஆர்கனைசிங், S for staffing, D for directing, CO is for coordination and R for reporting, B for budgeting. இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இந்த மட்டும் எழுதினாலே வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். பிளானிங் அப்படின்னா வந்து ஆல்ரெடி சொன்னேன், நம்ம நெக்ஸ்ட் இயருக்கோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்துக்கோ அது நம்மளுக்கு தேவையான மாதிரி மந்த்துக்காக இருக்கலாம் இல்லை இயருக்காக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிஃபோராக வந்து இந்தந்த ஒர்க்கை இவங்கவுங்க பண்ணணும், இந்தந்த பாலிசிஸ் இந்தந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசிங் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவையோ யார் யார் பர்சன் ஒர்க் பண்ணணுமோ அதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த
மீட்டிங்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆர்கனைசிங். ஸ்டாஃபிங் அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க, யாருமே வேலை பார்க்காம வந்து எப்படி அந்த ஒர்க்கு நடக்க முடியும்? ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்டாஃபிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பர்சன்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது, ரெக்ரூட் பண்ணுறது, இன்டர்வியூ எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைரக்டிங். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டைரக்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்டாஃப்ஸை வந்து டைரக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் இப்படி தான் இந்த ஒர்க்ஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம டீம் ஒர்க், குரூப் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ குரூப்புன்றதுலேயே வந்து உங்களுக்கு அந்த மீனிங் புரியுது. கண்டிப்பாக கோஆர்டினேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்டிங் என்னன்னா சும்மா நம்ம வந்து வேலை பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த ஒர்க் வந்து எந்த லெவலில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமும் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பாலிசிஸோ இல்லை வந்து ஏதாவது எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கெலாம் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும், இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ் பாலிசிஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதில் எது கம்மி காஸ்ட் ப்ளஸ் வந்து நல்லா நம்மள ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரியான பாலிசிஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஷார்ட் ஆன்சர் 5 மார்க்ஸ். டிஃபைன் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ டெஃபினிஷன் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹென்ரி ஃபைலோட 3 மார்க்ஸில் இருக்கிற டெஃபினேஷனே வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கும் வந்து வேறு டெஃபினேஷன் படிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பட் எந்த மாதிரி டைமில் நீங்கள் 2-3 டெஃபினேஷன்ஸ் படித்து வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, இன்கேஸ் உங்கள் போர்டு எக்ஸாமில் அந்த பர்சன்ஸோட அந்த ஆத்தர்ஸோட நேமை கொடுத்து கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் அந்த டெஃபினேஷன்ஸ் தான் எழுதணும், வேறு டெஃபினேஷன் எழுதக்கூடாது. அதே மாதிரி டெஃபினேஷன் அப்படின்னாலே வந்து இது வந்து அந்த பர்டிகுலர் ஆத்தர் வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ அதனால வந்து வி கேனாட் சேஞ்ச் த டெஃபினேஷன். நம்ம டெஃபினேஷன்ஸை எப்பயுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படியே தான் வந்து எழுதணும். ஒன்ஸ் நான் அப்படியே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த டெஃபினேஷனோடது என்ன அப்படின்னாக்கா, மேனேஜ்மெண்ட் அப்படின்னா டு ஃபோர்காஸ்ட், டு பிளான், டு ஆர்கனைஸ், டு கமாண்ட், டு கோஆர்டினேட், டு கண்ட்ரோல். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த ப்ரீவியஸில் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இம்பார்ட்டன்ஸில் வந்து இப்போது 5 பாயிண்ட்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட் ஒன் வந்து எஸ்டாப்ளிஷஸ் சவுண்ட் ஆர்கனைசேஷன். அப்படின்னாக்கா சவுண்ட் ஆர்கனைசேஷன் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அந்த ஆர்கனைசேஷன் அவங்களோட ஒர்க்கை வந்து வெல் அண்ட் குட்டாக, அதாவது நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து சவுண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சவுண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு போய் சேரணும். இப்போ இந்த பர்சனுக்கு இந்த பவர், அதாவது அத்தாரிட்டி அப்படின்னா வந்து பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்சனுக்கு இந்த அத்தாரிட்டி தான் கொடுக்கணும், இந்த லிமிட்டுக்கு தான் பவர் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். அதை எப்போ எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் எந்த மேனேஜ்மெண்ட் அதை ப்ராப்பராக பண்ணுதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கனைசேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு சவுண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னா வந்து அவங்களோட பொறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பொறுப்புகளை வந்து நம்ம அவங்களுக்கு உணர்த்தணும். அந்த உணர்த்தினாதான் வந்து அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்கரேஜஸ் இனோவேஷன் அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும், கிரியேட்டிவிட்டி. ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ்க்கு கண்டிப்பாக எல்லா ஆர்கனைசேஷனும் வந்து என்ன பண்ணணும், க்ரியேட்டிவாக வந்து திங்க் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பிஃபோராக வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோப்பு எடுத்துக்கலாம். ஹமாம் வந்து முன்னாடியும் இருந்தது, இப்பயும் இருக்குது. பட் ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணலை, அதே ரேப்பர்ஸே யூஸ் பண்ணலை, உள்ளே வந்து ஷேப்ஸ் மாற்றிருக்கலாம். ஸோ எது வேணால் மாற்றிருக்கலாம். அப்போது நான் வந்து பழையபடியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழையசையே கண்டினியூ பண்ணாங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ராடக்ட்ஸோட லெவல் வந்து மார்க்கெட்டில் வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்ஸில் ஒவ்வொன்றும் மாறும்போது அவங்களோட என்ன பண்ணணும், ப்ராடக்ட்ஸோட ஷேப்ஸையோ இல்லை ரேப்பர்ஸையோ இல்லை கலர்ஸையோ ஏதாவது மாற்றிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் நல்ல பிளேஸை வந்து ரீச் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் ஆர்கனைசேஷனுக்கும் அவங்க இனோவேட்டிவாக திங்க் பண்ண அவங்களோட ஆர்கனைசேஷனோட நம்பர் 1 பிளேஸ்க்கு வந்துருவாங்க. இம்ப்ரூவ்ஸ் லைஃப் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இது ஏன் ஹெட்டிங் வந்து இம்ப்ரூவ்ஸ் லைஃப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கனாக்க, இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸோட கிரீவியன்சஸ் அப்படின்னா அவங்களோட குறைகளை வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டில் தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த ஒர்க் பண்ணுற சபார்டினேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் வந்து மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்விரான்மெண்ட் வந்து
என்ன ஆகும்னா நல்லபடியாக வந்து மாறும். எப்போ ஒரு என்விரான்மெண்ட் நல்லதாக மாறுதோ அப்போ அந்த ஒர்க்கர்ஸும் வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்கோட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கர்ஸ் எந்தூசியாஸ்டிக்கோட ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இது என்னன்னு சொல்கிறாங்க, இம்ப்ரூவ்ஸ் லைஃப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்டிமம் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படின்னா வந்து தேவைகள்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து மேனேஜ்மெண்ட்டில் அந்த ஆர்கனைசேஷனில் என்னென்ன ரிசோர்சஸ் அப்படின்னா 4 M's. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 4 M's என்னென்ன அப்படின்னா மென், மெட்டீரியல், மிஷினரி அண்ட் மணி. ஸோ மென் அப்படின்றது தெரியும், நம்ம லேபர்ஸ். மெட்டீரியல்ஸ் அப்படின்னா வந்து அந்த மென் வந்து யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ், எந்த ஒர்க்கோ அதுக்கான மெட்டீரியல்ஸ். மிஷினரி அப்படின்னா வந்து அதை செய்யறதுக்கான மிஷின்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேப்பர் கப் செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா அந்த பேப்பர் கப் செய்யறதுக்கு ஒரு லேபர் வேணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேப்பர்ஸ் கப் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ அதெல்லாம் வேணும். நெக்ஸ்ட்டு அந்த பேப்பர் கப்பை எப்படி பண்ணுறது, இப்போ எல்லாமே வந்து மிஷினரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் மிஷின்ஸ். ஸோ இது 3 இருந்துட்டால் மட்டும் பத்தாது. 4th ஒன்னாக வந்து மணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்கரேஜஸ் டீம் ஒர்க். ஸோ டீம் ஒர்க்கை வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா எப்படிலாம் என்கரேஜ் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனில் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள்லாம் வந்து ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி இதிலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த டீமை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரைஸ் கொடுக்கறது, இல்லை நோட்டீஸ் போர்டில் வந்து அந்த ஒர்க்கை வந்து அவங்க சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பண்ணும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஒர்க்ஸை வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண வைக்க முடியும். அந்த ப்ராஜெக்ட்டும் வந்து நல்ல லெவலில் முடியும். எப்போ அந்த ஒர்க்கர்ஸை வந்து அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்கோட ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதே தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம டெஃபினிஷனும் சேர்த்து பார்த்தோம். இதில் வந்து வெறும் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் ஆன்சர்ஸ் யூ ஷுட் ரைட். ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் செகண்ட் ஒனுக்கும் ஒரே ஆன்சர் தான். ஷார்ட் ஆன்சர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது அந்த ஹோல் ஆர்கனைசேஷனையே வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது. பட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து அப்படி கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸோ இல்லை ஹோல் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறது. மேனேஜ் அப்படின்னா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ தேர்ட் இதில் வந்து நம்ம டிஃப்ரென்சியேஷன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கன்சர்ன்டு வித் formulation of board of objectives, plans and policies. ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்பயுமே வந்து டாப் லெவல் தான். அதில் தான் வந்து பாலிசிஸ்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க, பிளான்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணுறது அவங்க தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபார்முலேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களோட ஒர்க் அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ் கிட்ட எப்படி வந்து நம்ம வேலையை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட இருந்து வேலையை வாங்கிப்பாங்க. அதுதான் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அ டெசிஷன் மேக்கிங் ஃபங்க்ஷன். இவங்க தான் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் சொன்னா. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், டாப் லெவலில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து எப்பயுமே லோவர் லெவலாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து மிடில் லெவலாக இருக்கலாம். பட் ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்பயுமே டாப் லெவல் மட்டும்தான். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் வந்து டெசிஷன் மேக்கிங் ஃபங்க்ஷனை பண்ணுவாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்னன்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு பெரிய பாலிசிஸை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் வந்து ஒரு 2-3 பாலிசிஸ் ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்காங்க. அதில் 1, 2, 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டுருவாங்க. இப்போ 1க்கான காஸ்ட்டு எல்லாமே வந்து யார் யாரை வச்சு என்னென்ன ஒர்க் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ நாள், அந்த மாதிரி எல்லாமே அந்த பாலிசிஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2, 3 எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பாலிசிஸை எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அது வந்து காஸ்ட்டு கம்மியாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஈஸியாக அந்த ஒர்க்கை முடிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது ஒர்க் ப்ரெஷர் இல்லாத மாதிரியும் இருக்கணும், அந்த ஒர்க்கை அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். ஸோ இந்த டெசிஷன்ஸ்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் எடுப்பாங்க. இப்போ அந்த எடுத்த டெசிஷனை வந்து எக்ஸிக்யூட் அப்படின்னா வந்து அதை செயல்படுத்துறது, அது வந்து மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுவாங்க. அடுத்த பாயிண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் டிசைட்ஸ் வாட் ஹேஸ் டு பி டன் அண்ட் வென் இட் ஹேஸ் டு பி டன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னாக்கா என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், அவ்வளோதான். மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க் வந்து யார் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸிக்யூஷன்னாலே தெரியுது, அதாவது நம்ம இன்னொருத்தவங்களை வந்து வேலை வாங்குகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ பண்ணணும், யார் பண்ணணும். இட் இஸ் அ டாப் லெவல் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி சொன்ன அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்பயுமே டாப் லெவலில் மட்டும்தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட் அப்படி கிடையாது, லோவர் லெவல்லையும் இருக்கலாம், மிடில் லெவல்லையும் இருக்கலாம்.
last final, it is applicable to non-profit making organization. Non-profit making organization na avangaloda main motive வந்து எப்பயுமே வந்து profit making இருக்காது. ஸோ அதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா இதுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. எப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுன்னா ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷனுக்கு மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்? இப்போ நம்ம 3 லெவல்ஸ் பார்த்தோம்ல, டாப் லெவல், மிடில் லெவல், லோவர் லெவல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து இந்த 3 லெவலில் பற்றின ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம டீட்டெயிலாக லாங் ஆன்சரில் பார்ப்போம். பட் இதில் வந்து நம்ம வெறும் டாப் லெவலோட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் என்னென்னு பார்க்க போகிறோம். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட கோல். ஸோ அந்த கோலை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணி அச்சீவ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவைகள், ஸோ அதெல்லாம் வந்து முதல் என்ன கோல் அப்படின்றத வந்து இவங்க கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. கண்டிப்பாக எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் இருக்கும். அது என்ன கோல் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலேஷன் ஆஃப் பாலிசிஸ். ஆல்ரெடி பார்த்தோம், டாப் லெவலில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்ஜெக்டிவ்ஸை பண்ணி முடிச்சதுக்கு அடுத்தது பாலிசிஸ். சரி, இப்போ நம்ம கோலை செட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒர்க், அதுக்கு மெயின் ஒர்க் வந்து பாலிசிஸ். அந்த பாலிசிஸ் அப்படின்னா வந்து நம்ம அந்த பண்ணுற ஒர்க்கை வந்து இந்த மெத்தடில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிசிஸை சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசிங் ஃபார் ஆக்ஷன். ஆக்ஷன் அப்படின்னா வந்து அந்த ஒர்க்கை பண்ணணும்ல, அந்த பாலிசிஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வேணும். அதே மாதிரி அந்த பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் வேணும், அந்த பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன்ஸ் வேணும். ஸோ அதுதான் வந்து ஆர்கனைசிங். நெக்ஸ்ட் வந்து கீப்பிங் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஆர்கனைசேஷன் அண்ட் அவுட் சைட் வேர்ல்டு. ஸோ அதே மாதிரி தான் இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னாக்கா, இவங்களோட ஆர்கனைசேஷனுக்கும் ப்ளஸ் அவுட் சைட் வேர்ல்டுக்கும் வந்து ஒரு பாண்டிங், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன கம்யூனிகேஷன் வேணும்ல. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இவங்க வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லேருந்து இதெல்லாம் வந்து இப்படி தான் பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதாவது எல்லா டீட்டெயில்ஸும் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, எது அந்த அவுட் சைட் வேர்ல்டுக்கு தேவையோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் மட்டும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. என்ஷூர் கோஆர்டினேஷன் அண்ட் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி கோஆர்டினேஷன் ப்ராப்பராக இருக்கா ப்ளஸ் அந்த எஃபெக்டிவாக வந்து கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு இவங்க அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கோஆர்டினேஷனும் அந்த கண்ட்ரோலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் அப்படின்றது வந்து இப்போ ஒரு டீமாக 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் அந்த ஒர்க் என்ன ஆகாது, ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகாது. அதே மாதிரி கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் கண்ட்ரோல் முக்கியம் அப்படின்னாக்கா, இப்போ அந்த 5 பேரும் வந்து ஏனோ தானோன்னு அவங்க இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை ஃப்ரேம் பண்ணி அவங்க பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக அந்த ஒர்க்கை வந்து அந்த ஒர்க்கையோ ப்ராஜெக்டையோ வந்து சொன்ன டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மில்லினியம் மேனேஜர்? ஸோ மேக் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி டு த மேக்ஸிமம் அட்வான்டேஜ். அதாவது இவங்களோட மேஜர் திங் என்ன அப்படின்னாக்கா, அவங்களோட டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி, இந்த புது டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புது டெக்னாலஜிஸ் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி அதை எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி மேக்ஸிமம் லெவலில் யூஸ் பண்ணிப்பாங்க. டேக் எவ்ரி டெசிஷன். அதே மாதிரி எல்லா டெசிஷன்ஸையும் வந்து எப்படி எடுப்பாங்கன்னா, அது வந்து அவங்க ஆர்கனைசேஷனோ இல்லை அவங்க கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஷேர் ஹோல்டர் அப்படின்னா வந்து அந்த கம்பெனியில் ஷேர்ஸை வாங்கியிருப்பாங்க, அவங்க தான் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஷேர் ஹோல்டருக்கு எது வந்து மேக்ஸிமம் அட்வான்டேஜை கொடுக்குமோ அந்த மாதிரியான டெசிஷன்ஸை தான் கண்டிப்பாக இவங்க எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அன்சர்டைன் ஈவெண்ட்ஸை கூட வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அன்சர்டைன் அப்படின்னா வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸை கூட வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மில்லினியம் மேனேஜரை பிஃபோராக ப்ரெடிக்ட் அப்படின்னா வந்து பிஃபோராகவே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது அது கன்ஃபார்மாக நடக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் வெதர் ஃபோர்காஸ்டிங். அதாவது இன்றைக்கி மழை பெய்யும், இன்றைக்கி வெயில் அடிக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரியானது தான் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது சொன்னது எல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கணும்னு கிடையாது, அது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன், இப்படி நடக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிஃபோராகவே வந்து ஒரு அட்வான்ஸாக நம்மளோட பாதுகாப்புக்காக அந்த மாதிரி சொல்கிறது. பிவேர் ஆஃப் த குளோபல் ட்ரெண்ட்ஸ் இன் த பிஸ்னஸ். அதாவது குளோபல் ட்ரெண்ட் அப்படின்னாலே வந்து இப்போத்தி டெக்னாலஜிஸ் தான் வந்து ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அந்த குளோபலாக வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இப்போது இவங்க என்ன ஆர்கனைசேஷன்
ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போத்தி ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொன்னேன் ஹமாம் சோப்பு. ஸோ அவங்க இப்போத்தி ட்ரெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் நான் பிஃபோராகவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த ட்ரெண்டை வந்து என்ன பண்ணணும், இவங்க எப்பயும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியும். பி அன்கன்வென்ஷனல் அண்ட் க்ரியேட்டிவ். அதே மாதிரி என்ன பண்ணணும், இவங்க க்ரியேட்டிவாக வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே இன்னோவேட்டிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போது 5 ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். இது எல்லாமே வந்து 5 மார்க்ஸ். இப்போ லாங் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். லாங் ஆன்சர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். 2 இருக்குது, போஸ்ட் காபும் இருக்குது, ஃபையோல்தும் இருக்குது. நம்ம வந்து ஃபையோல்து தான் பார்க்க போகிறோம். பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். ஃபஸ்ட்டு வந்து பிளானிங். பிளானிங் அப்படின்றதுல வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஆப்ஜெக்டிவ்ஸ், ரூல்ஸை செட் பண்ணுறது, ப்ரொசீஜர்ஸ், எந்த பாலிசிஸ், எந்த ஸ்ட்ராட்டஜிஸ், எவ்வளோ பட்ஜெட், இதெல்லாம் வந்து பிளானிங்கில் பார்ப்பாங்க. ஸோ இந்த பிளானிங் அப்படின்றது வந்து ஷார்ட் டேர்முக்கும் இருக்கலாம், லாங் டேர்முக்கும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த பிளானிங்கில் என்ன அப்படின்னாக்கா ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் கண்டிப்பாக ஒரு பாண்டிங் இருக்கும். ஏன்னா பிளானிங் அப்படின்றதே வந்து ஃப்யூச்சருக்காக தான் வந்து நம்ம பிஃபோராக பண்ணுறது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த ப்ரெசண்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜு கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசிங். ஆர்கனைசிங் அப்படின்னா வந்து ஒரு நார்மலான ஆக்டிவிட்டீஸை அந்த ஆர்கனைசேஷனில் பண்ணுற ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் வந்து அவங்களோட பவர்ஸை கொடுக்கறது. உங்களோட ஒர்க் இதுதான், உங்களோட பவர் இதுதான், இதுதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆர்கனைசிங். ஸோ இதை எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஒர்க்கை வந்து சப்டிவைட் பண்ணுவாங்க, சப்டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா ஒர்க்கையும் வந்து ஒரே பர்சனே பண்ண முடியாது. ஸோ அதனால் டிவிஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள், இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபைன் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃபிங். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பண்ணால் மட்டும் பார்த்தாது, கண்டிப்பாக அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு வந்து லேபர்ஸ் வேணும், கரெக்டாக. ஸோ அந்த லேபர்ஸ் தான் வந்து யார், ஸ்டாஃபிங். ஸோ இந்த ஸ்டாஃபிங்கில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பர்சன்ஸை வந்து அவங்களோட பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபில்அப் பண்ணுறது. ஸோ இந்த இப்போது மேனேஜர்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கை கொடுக்கறது, ஜூனியர் அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் கொடுக்குறது, கிளர்க் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்குறது. அதுக்கப்புறம் ஸ்டாஃபிங்கில் வேறு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ப்ரமோஷன். ஸோ அவங்களோட ஒர்க் பேஸஸ், அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி வந்து ப்ரமோஷன் கொடுப்பாங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. இப்போ புதுசாக பர்சன்ஸ் வேணும்னா வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரெக்ரூட் அப்படின்னா வந்து இன்டர்வியூ எடுத்து செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங். ட்ரைனிங் எதுக்காக அப்படின்னாக்கா இப்போ ஒர்க் பண்ணுற பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை புது எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் சரி, ஒரு புது ப்ராஜெக்ட் வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரைனிங் தேவை. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த ஸ்டாஃபிங் ஒர்க்கை வந்து எல்லா லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பண்ணுவாங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து டைரக்டிங். டைரக்டிங் அப்படின்னா வந்து லீட் பண்ணுறது, ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது. அதாவது அவங்களுக்கு கீழே இருக்கிற பர்சன்ஸ், அவங்க கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ், சபார்டினேட்ஸ்க்கு வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழி நடத்துறது, அதுதான் டைரக்ட் பண்ணுறது, லீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் டைரக்டிங், அந்த டைரக்டிங்கை வந்து மேனேஜரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மேனேஜரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்க வந்து அந்த ஆர்கனைசேஷனோட ஆக்ஷனை வந்து இனிஷியேட் பண்ணுறது. இனிஷியேட் அப்படின்னா வந்து அதை தூண்டுறது வந்து இந்த டைரக்டிங் தான். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்தந்த ஒர்க்கை நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள லீட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோலிங். இது எல்லா ஃபங்க்ஷன்ஸும் 4 ஃபங்க்ஷன்ஸும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் கண்ட்ரோலிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதாவது இந்த ஃபங்க்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் நம்ம எதையும் சொல்ல முடியாது. 5 ஃபங்க்ஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்ட்ரோலிங் அப்படின்றது வந்து ஆல்ரெடி சொன்னேன், இப்போ டீமில் வந்து கோஆர்டினேஷன் இல்லைன்னா எப்படி ஹோல் ப்ராஜெக்ட்டும் வந்து மேசப் ஆகுதோ அதே மாதிரி தான் வந்து கண்ட்ரோல்லையும். அந்த ப்ராப்பர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியாது, அந்த ஒர்க்கை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இதனால வந்து என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த பிளானை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லெசனில் இன்ட்ரோடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அப்படின்ற லெசனோட 1 மார்க்ஸ், வெரி ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த பாயிண்ட்ஸே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நானே வந்து உங்களுக்கு ஈஸியான பாயிண்ட்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணி அதில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை எழுதினாலே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த சாப்டர்ஸோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.